வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன்ல நம்ம சின்னதா ஒரு டிடிஎல் கோடு நம்ம எனேபிள் பண்ண போறோம். என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப வந்திருக்கக்கூடிய ரிலீஸ் 6ல நம்ம ஒரு பேங்க் லெட்ஜரை எடுத்து ரீகான்சில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஆல்ட் ஆர் நீங்க பிரஸ் பண்ணணும். ஆல்ட் ஆர் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா நம்மளுக்கு ரீகான்சிலியேஷனுக்கான சம்மரி ஸ்கிரீன் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகுது. ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா, பெரும்பாலும் இப்ப ரீகான்சிலேஷனை ஆட்டோ ரீகான்சிலேஷன் அல்லது டைரக்டா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கனெக்ட் பண்ணி லிங்க் மூலமாகவும் நம்ம வந்து ரீகான்சிலேஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நாம மேனுவல் ரீகான்சிலேஷன் தான் நம்ம பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து நாமளே பேங்கோடைய டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்துல, இந்த சம்மரி ரிப்போர்ட்ல இருந்து அகைன் நீங்க ஒரு ஆல்ட் ஆர் பிரஸ் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல பேங்க் ரீகான்சிலேஷனுக்கான ஸ்கிரீன் உங்களுக்கு ஓபன் ஆகும். ஸோ இந்த பேங்க் ரீகான்சிலேஷன் மேனுவல் ஸ்கிரீன் உங்களுக்கு டைரக்டா லெட்ஜர் ஸ்கிரீன்ல இருந்து, அதாவது பேங்க் லெட்ஜர்ல இருந்து உங்களுக்கு ஓபன் ஆகணும் அப்படின்னா நியூவா ஒரு பட்டன் நீங்க இங்க ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல முதல்ல இது என்ன ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகே, இப்ப டெவலப்பர் மோட்ல நம்ம டேலி ஓபன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா லெட்ஜர் வவுச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டோட டைட்டில் தெரியுது. அதர்வைஸ் நீங்க ஸ்கிரீன்ல ஏதாவது ஒரு இடத்துல வச்சு கர்சரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க நம்மளுக்கு இந்த ஃபார்மோடைய நேம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப லெட்ஜர் வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது ஃபார்மோடைய நேமா உங்களுக்கு இந்த இடத்துல ஹைலைட் ஆகுறத நீங்க வந்து பார்க்க முடியுது. ஸோ அப்ப இந்த ஃபார்மோடைய நேம் என்ன, ஆக்சுவல் நேம் என்ன அப்படின்னா லெட்ஜர் வவுச்சர்ஸ் அப்படின்னு தான் இருக்கு. அப்ப இந்த ஃபார்மை நம்ம வந்து மாடிஃபை பண்ணலாம். இப்ப டிடிஎல் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றதுக்காக டெவலப்பர் ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல நம்ம ஒரு ஃபார்மை நம்ம மாடிஃபை பண்ண போறோம். ஸோ நம்ம ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டு கோலன் கொடுத்துக்கிறேன். இது வந்து என்னன்னா லெட்ஜர் வவுச்சர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துக்கணும். ஸோ லெட்ஜர் வவுச்சர்ஸ் இது வந்து டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஃபார்ம். அதனால இதை நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஃபார்முக்கு முன்னாடி நீங்க டெஃபினிஷன் மாடிஃபையர் சிம்பிள் ஒன்று ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆட் சிம்பிள் தான் அது. ஸோ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம இந்த வவுச்சரை ஆல்டர் பண்ண முடியும். ஸோ அதாவது இந்த லெட்ஜர் வவுச்சர்ஸ் அப்படிங்கிற இந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ண முடியும் இந்த ஃபார்மை. இந்த ஃபார்ம் நீங்க கண்ட்ரோல் கிளிக் பண்றது மூலமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு டெஃபினிஷன் டைப் இங்க ஓப்பன் ஆகுது. அகைன் கோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து நம்மளுக்கு இங்க ஓப்பன்ல இருக்கு. ஓகே, அப்போ இந்த ஃபார்ம்ல ஒரு சில பட்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நாமளும் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பட்டன் அப்படிங்கிறத நம்ம இங்க கொடுக்க போறோம். முதல்ல இந்த இங்க கொடுத்துருக்கக்கூடிய கீஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருக்கக்கூடிய கீஸ் தான். அதே மாதிரி நாமளும் வந்து இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ நான் சிம்பிளி ஆட் கொடுத்து ஒரு பட்டன் அப்படிங்கிறத நான் வந்து இங்க கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்ம்ல தான் நம்ம வந்து ஆட் பட்டன் அப்படிங்கிறது கொடுக்க முடியும். இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் தான் இது. ஸோ அதனால நம்ம வந்து இதை ப்ளூ கலர்ல இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஓகே, ஆட் பட்டன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சிடிசி அப்படின்னு கொடுத்துட்டு, அதாவது டூப்ளிகேஷன் வரக்கூடாதுங்கிறதுனால நான் சும்மா ஒரு ப்ரிஃபிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்து ரீகான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இது யூசர் டிஃபைன்ட் நேம் தான். ஸோ நாம ஒரு பட்டனுக்கு நம்ம வந்து என்ன நேம் வேணும்னு வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க ஒரு நேம் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஓகே, இப்போ இந்த பட்டனை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெஃபினிஷன்ல நம்ம வந்து கால் பண்ணணும். அதாவது டெஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்கணும். அதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி நான் வந்து காப்பி பண்ணி கொட்டேஷனுக்குள்ள நான் வந்து ஐ மீன் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ மிஸ்டேக் எதுவுமே இல்லை. ஸோ நம்மளுக்கு எரர் எதுவுமே காட்டல. அப்படியே நம்ம வந்து என்டர் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு, ஒரு பட்டன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டைட்டில் நம்ம கொடுக்கலாம். அந்த பட்டனுக்கான கீ நம்ம வந்து கொடுக்கலாம். அதர்வைஸ் அது வந்து என்ன மாதிரியான ஆக்ஷன் நம்மளுக்கு பண்ணணும் அதையும் நம்ம வந்து கொடுக்கலாம். அப்ப டைட்டில், கீ, ஆக்ஷன் அப்படிங்கிற மூணு வந்து மெயினான ஒரு ஆட்ரிபியூட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டைட்டில் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பேங்க் ரீகான்சிலியேஷன், அதாவது அல்லது மேனுவல் ரீகான்சிலியேஷன் அப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நேம் வந்து வைக்கலாம். ஸோ மேனுவல் ரீகான் அப்படி நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சும்மா ஒரு டைட்டில் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். அதாவது பட்டன் உங்களுக்கு ஷோ ஆகணும், அதுல உங்களுக்கு என்ன டைட்டில் வரணும் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து கீ அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ கீழே நம்ம வந்து என்ன ஷார்ட்கட் கீ நான் வந்து யூஸ் பண்ண போறோம், அவைலபிள் ஷார்ட்கட் கீ நம்ம கொடுக்கணும். நான் வந்து சிம்பிளி ஆல்ட் பி கொடுக்குறேன். ஸோ ஆல்ட் பிங்கிற ஒரு கீ வந்து இங்க இருக்கா, இந்த ஃபார்ம்ல இருக்கான்னு நீங்க பார்க்கணும். ஒன்ஸ் நான் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன், ஆல்ட் பின்னு ஒரு பட்டன் வந்து இங்க எதுவுமே இல்லை. ஓகேங்களா, ஆக்டிவ் பட்டன் எதுவுமே இல்லை. அப்ப இது அவைலபிள் தான் இந்த ஃபார்ம்ல.
அதனால நம்ம வந்து ஆல்ட் பி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆக்ஷன். என்ன சார் ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட்ரேஷன் ஸ்கீம் வந்து நம்மளுக்கு வரணும். அதாவது பேங்க் ரீகன்சிலியேஷனுடைய ஆல்ட்ரேஷன் ஸ்கீம் நம்மளுக்கு வரணும். இப்ப ஆக்ஷன் ஆல்டர் அந்த ரீகன்சிலியேஷனுக்கான ஆல்ட்ரேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஆக்ஷன் என்னன்னா பேங்க் ரீ சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மேனுவல் மோடுக்கு செப்பரேட்டா நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ பேங்க் ரீகன்சிலேஷன் சம்மரி மேனுவல் மோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வேரியபிள் அப்ப நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுல நீங்க வந்து எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு செப்பரேட் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து ஓப்பன் பண்றோம். ஸோ ஆக்ஷன் ஆல்டர் பேங்க் ரீகன்சிலேஷன் சம்மரி இந்த ரிப்போர்ட் வந்து நம்ம டைரக்டா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வரணும். ஸோ ஆல்ட் பி அப்படிங்கிறது பட்டன் நேம். தென் மேனுவல் ரீகன்சிலேஷன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டைட்டில் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது அப்படியே நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க வந்து நியூவா வந்து ஒரு ஃபைல் ஓபன் பண்ணி அதுல இந்த கோடு வந்து நீங்க கொடுத்துருங்க. நான் கிளிக் பண்ணி பாக்குறேன் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிடிஎல் ஃபைல்ஸ், டிடிஎல் பிராக்டிஸ், மேனுவல் ரீகன்சிலேஷன் இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ரைட் கிளிக் கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓப்பன் ஃபைல் லொகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களால வந்து ஈஸியா வந்து இந்த பாத்தை நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து டேலியில இந்த டிடிஎல் கான்ஃபிகர் பண்ணுங்க. ஸோ எப்படி டிடிஎல் கான்ஃபிகர் பண்ண போறோம் அப்படின்னா ஹெல்ப் F1 ஹெல்ப் எடுங்க, டிடிஎல் அண்ட் ஆட்-ஆன்ஸ் அப்படிங்கிறத எடுங்க. இங்க F4 தட் இஸ் மேனேஜ் லோக்கல் டிடிஎல் அப்படிங்கிறது. இங்க போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க அந்த பாத்தை நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ மேனுவல் ரீகன்சிலேஷனுக்கான பாத்து நீங்க சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபைல் நம்மளுக்கு தெரியுது. பேங்க் ரீகன்சிலேஷன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபார்ம் வச்சிருக்கேன். ஸோ அதை அப்படியே நம்ம வந்து என்டர் பண்ணலாம். இப்ப எரர் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஸோ எரர் எதுவுமே இல்லை. ஸோ அதர்வைஸ் இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்பிளே அக்கௌண்ட் புக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். டிஸ்பிளே அக்கௌண்ட் புக் லெட்ஜர் இதுல ஏதாவது ஒரு பேங்க் லெட்ஜர் நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ பேங்க் லெட்ஜர் சூஸ் பண்ணி கீழே பாட்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய பட்டன் இங்க தெரியுது. ஸோ ஆல்ட் பி ஃபார் மேனுவல் ரீகான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. இதை நான் கிளிக் பண்றேன். ஸோ டைரக்டா டேலி நம்மளுக்கு எந்த ரிப்போர்ட் ஓபன் பண்ணுது அப்படின்னா பேங்க் ரீகான்சிலேஷனுக்கான ஆல்ட்ரேஷன் ரிப்போர்ட் நம்மளுக்கு ஓபன் ஆகுது. ஸோ இதுல நீங்க வழக்கம் போல ரிலீஸ் 6க்கு முன்னாடி எப்படியெல்லாம் நீங்க மேனுவல் ரீகான்சிலேஷன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்க டைரக்டா ஒரு சிங்கிள் பட்டன்ல நீங்க மேனுவல் ரீகான்சிலேஷன் அப்படிங்கிறது பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நீங்க டிடிஎல்ல செல்ஃப் டுட்டோரியல் மூலமா நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ஜாயினிங் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க. எங்களுடைய அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் வந்து கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.